கோவில் வழிபாட்டு முறைகளில் அரசாங்கமும் அரசிலும் தலையிடக்கூடாது. மீறி தலையிட்டால் சட்டம் பாயும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு. திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த ஷாக். மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த திமுகவுக்கு ஏற்பட்ட சிக்கல். வணக்கம் நண்பர்களே. அரசியல் ஆன்மீகம் என்பது வெவ்வேறு பாதைகளில் பயணித்துக் கொண்டிருந்த போது சமீப காலமாக மதத்தை வைத்து பெரும்பாலான கட்சிகள் அரசியல் செய்வதால் அவர்கள் தங்களது அதிகாரத்தை ஆன்மீகத்துக்குள்ளும் செலுத்துகிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் திமுக அரசு அதில் தேவையில்லாமல் தலையிட்டது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டது. அதையடுத்து இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றதை அடுத்து கோவில் விவகாரங்களில் நிர்வாகம் மட்டுமே தலையிட வேண்டும், அரசாங்கம் மத ரீதியான விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு கோவில் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் திமுக அரசு அதன் அருகில் இஸ்லாமியர்களின் தர்கா இருப்பதாக சொல்லி அதற்கு தடை போட்டார்கள். இந்த நிலையில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. அதாவது மத்திய பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ மகா காளீஸ்வரர் கோவில் நடைபெற்று வரும் VIP தரிசனத்திற்கு எதிராக ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல் பிரமுகர்கள் எப்போது வந்தாலும் அவர்களுக்கு தனி இடம் ஒதுக்கிறார்கள். அவர்கள் கருவறைக்குள் அமர்வதற்கும் அனுமதிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனத்துக்கு காத்திருக்கும் போது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். கோயிலின் வழிபாட்டு முறைகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தலையிடுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், கடவுள் முன்பு அனைவரும் சமம், அதனால் அனைவருக்கும் ஆலயங்களில் ஒரே மாதிரியான நடைமுறை இருக்க வேண்டும் என்பதை எங்களது கருத்து. அதோடு கோயிலில் நடைபெறும் பூஜை சடங்குகள் விவகாரங்களில் கோவில் நிர்வாகம்தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு அரசியல் தலைவர்களோ அல்லது நீதிமன்றமோ கூட உத்தரவிட முடியாது என்று கூறியுள்ள தலைமை நீதிபதி, கோவிலில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் சடங்குகளில் அரசியல் தலையிட்டால் அதில் நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த சிக்கலை தீர்க்க சட்டம் உள்ளது. அதோடு கோவில் பூசாரிகள் பிரச்சனைகள், அரசாங்கத்தின் தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக எங்களிடத்தில் புகார் வந்தால் அதை விசாரிப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது. என்றாலும் ஆன்மீகம் என்று வரும்போது அதை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கு தான் நீதிமன்றம் செயல்படும். காரணம், வழிபாட்டு தலங்கள் என்பது மக்கள் மன அமைதிக்காக பயன்படுத்தக்கூடிய இடம். அதனால் அங்கு அவர்களின் உரிமையை பறிக்கக்கூடாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான உரிமை வழிபாட்டு தலங்களில் கிடைக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் போன்ற தலையீடுகள் ஆன்மீக தலங்களில் இருப்பது மற்ற பக்தர்களின் மனநிலையை பாதிக்கும் விஷயமாகும். அதனால் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக தங்களுக்கு சன்னதிக்குள் செல்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கோவில் நிர்வாகங்கள் VIPகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் கூட அதை மற்ற பக்தர்களின் உரிமையை பாதிக்காத அளவுக்கு செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி VIP என்பது எந்த சட்டத்திலோ அல்லது விதிகளோ வரையறுக்கப்படவில்லை. இது போன்ற விஷயங்களை கோவில் நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் தான் உருவாக்குகிறார்கள். அதனால் வழிபாட்டு தலங்களில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்களது ஆளுமையை திணிக்காமல் சாதாரண மக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் செயல்பட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு கோவில்களில் வெளிப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள நீதிபதி சூரியகாந்த், VIPகள் என்ற விஷயம் சட்டத்தில் இல்லாத போதும் பிரபலங்கள் கோயிலுக்குள் செல்லும் போது பொதுமக்களின் கூட்டம் கூடுவதால் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமைகளை வழங்க இதுபோன்ற VIP தரிசனம் என்று அனுமதிக்கப்படுகிறது என்பதற்கு நீதிமன்றம் தடை போட விரும்பவில்லை. இருப்பினும் அந்த தரிசனத்தால் சாதாரண பொதுமக்களின் மனநிலையை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கோவில் நிர்வாகத்தின் கடமையாகும் என்று இந்த மனு விவகாரத்தில் VIPகள் தரிசனத்திற்கு தடை போடாமல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் கோவில் நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று ஒரு அறிவுரை மட்டுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழங்கியிருக்கிறார். மேலும் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் கூட மதுரை உயர் நீதிமன்றம் வழிபாட்டு தலங்களில் அரசியல் செய்யக்கூடாது என்றுதான் உத்தரவு போட்டார். கோவில் நிலத்தில் உள்ள தீபத்தூணில் பக்தர்களின் விருப்பப்படி தீபம் ஏற்றி அவர்கள் தரிசனம் செய்யலாம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் தமிழக அரசுதான் அதில் அரசியல் செய்துவிட்டது. அதனால்தான் இப்போது உச்சநீதிமன்றமும் கோவிலுக்குள் அரசியல் அத்துமீறல் வேண்டாம், அரசியல் வேண்டாம், கடவுள் முன்பு அனைவரும் சமம் என்ற மனநிலையுடன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த விவகாரத்தில் ஒரு அறிவுரை வழங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. விஜயை பாஜக கூட்டணிக்கு வருமாறு மிரட்டுகிறோமா? பியூஷ் கோயல் வெளியிட்ட தகவல். தனது ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்து தேர்தல் சந்திக்கும் விஜய் அந்த ஓட்டுகளை வைத்தே முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்பது போன்று சொடக்கு போட்டு பேசிக்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில்,
ஒரு நடிகருக்கு பெரிய ரசிகர்கள் வட்டம் இருப்பது என்பது வேறு, அந்த ரசிகர்களை தேர்தல் நேரத்தில் மாற்றுவது என்பது முற்றிலும் வேறுபட்ட விஷயமாகும். தனது ரசிகர்கள் செல்வாக்கை வைத்து விஜய் பெரிதாக அரசியல் செய்து விட முடியாது. இதே தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், அஜித்குமார் என எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு ரசிகர் வட்டம் உள்ளது. அதே போல்தான் விஜய்க்கும் ஒரு ரசிகர் வட்டம் உள்ளது. அது வேண்டுமானால் ஒரு கணிசமான அளவில் இருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டுகளை வைத்தே இவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று நடிகர்களை பார்த்துவிட்டோம். தனது ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்து தேர்தலை சந்தித்து படு தோல்வியைத்தான் சந்தித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு இன்றைய மக்கள் சினிமா வேறு, அரசியல் வேறு என்று தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதனால் எனக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்தே முதலமைச்சர் ஆகிவிடுவது என்று விஜய் சொல்வது சினிமா டயலாக்காகவே உள்ளது என்று கூறியிருக்கும் பியூஷ் கோயல், தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியாகி வரும் செய்தி துளி கூட உண்மையில்லை. அவரிடத்தில் இதுவரை நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியதில்லை. அதோடு விஜயை கூட்டணிக்கு வருமாறு பாஜக மிரட்டுவதாக சொல்வது வேடிக்கையாக உள்ளது. இது எல்லாமே ஊடகங்கள் உருட்டும் செய்தியாகும். மேலும் விஜயால் தமிழக அரசியலில் பெரிதாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. இந்த உண்மை 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டில் வரும்போது அவரே தெரிந்து கொள்வார் என்று சொல்லி விஜயுடன் பாஜக கூட்டணி டீல் போட மிரட்டி வருவதாக வெளியான வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். அடுத்த செய்தி, பீகார் இளம்பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா? பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. பீகாரை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை என 3 பேர் சென்னையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி சென்னை அடையாறில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் சாக்கு மூட்டையில் இரத்த காயங்களுடன் பீகார் இளைஞர் கௌரவ்குமார் என்பவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் கௌரவ்குமார் மட்டுமின்றி அவரது மனைவி 2 வயது குழந்தையும் கொலை செய்து வீசிவிட்டதாக தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் தூக்கி வீசப்பட்ட உடல்களையும் போலீசார் கைப்பற்றினார்கள். அதோடு முனிதா குமாரி என்ற அந்த பெண்ணை தாங்கள் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அவர் மறுத்தார். அப்போது அதை தடுக்க வந்த அவரது கணவரை தாங்கள் அடித்துக் கொன்றதாகவும் அதையடுத்து அந்த பெண் மற்றும் குழந்தையும் சேர்த்து கொன்று வீசியதாக அவர்கள் போலீசில் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வெளியாகியிருக்கிறது. அதில் அந்த பெண்ணை அவர்கள் வன்கொடுமை செய்யவில்லை, அதற்கான தடயங்கள் ஏதுமில்லை என்று தெரிவித்துள்ள மருத்துவர்கள் இரும்பு கம்பியால் அவரது தலையில் பலமாக தாக்கியிருப்பது தெரிகிறது. அதனால் அவர்கள் அடித்ததினால்தான் அவர் இறந்திருக்கிறார் என்று ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். இதையடுத்து சம்பந்தப்பட்ட 3 பீகார் இளைஞர்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இப்படி பீகாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்த இளைஞர்களே தங்களது மாநிலத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை படுகொலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.